பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு உலகத்துல அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு தாய் தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, நம் வாலிப நாட்களிலே கண்ணுக்கு பிரியமானவர்களை நேசிக்கிறோம் அந்த அன்பு. இன்னைக்கு எந்த அன்புமே நிரந்தரமா இல்லை. இதை நம்மளே வாழ்க்கையில பார்த்துட்டே இருக்கிறோம். தகப்பனோட தாயோட அன்பு கூட நமக்கு திருமணம் ஆகும் பொழுது தனிந்து போகிறதை பார்க்கிறோம். கணவருடைய அன்பு நமக்கு வயது மூப்பு வரும் பொழுது தனிந்து போகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய அன்பு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்த உடனே அவர்கள் அன்பு தனிந்து போகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில தனியாத ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் நினைக்கலாம், ஆமா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இயேசுவோட அன்பு தான் பெருசுன்னு சொல்லி. பாருங்க, இன்னைக்கு உலகத்தானுக்கு தெரியாது இந்த ஆண்டவருடைய அன்பு. இது நிரந்தரமான அன்பு. நம்மளுடைய பார்வைக்கு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம் கண்களின் நிச்சயினாலே போய் விழுந்து வாலிப நாட்கள்ல இவன் நம்ம கூட லைஃப் லாங் இருப்பான், இவன் நம்ம கூட லைஃப் லாங் இருப்பான்னு சொல்லி சூஸ் பண்ற லைஃப் எப்படி கூட இருக்கும். நம்ம ஆண்டவர் காலங்களை கடந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்த ஆண்டவர் நமக்காக ஒரு வாழ்க்கை துணையும் தேர்ந்தெடுத்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் புஸ்தகம் 4:10, நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்புதலினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு எதனால உண்டாச்சுன்னு நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். பிதா நம்ம மேல் வைத்த அன்பு என்னன்னா, பாவம் செய்த நம்மள பாவம் செஞ்சுட்டியா நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பாம தன் ஒரே பேரான குமாரனை யோவான் 3:16 இந்த உலகத்துல தந்தருடைய இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. அவர் நம்ம இடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லி அதற்கு பிறகு வந்த அன்பு இல்ல, அவரே நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நிலையான அன்பு. இதை லைஃப்ல எத்தனையோ பேர் சில தவறுகள் நடந்த பிறகு உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு காரியம் நடந்த பிறகல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிதாவிடத்துல இன்னும் அதிகமாய் அன்பு கூறலாம். ஆண்டவர் நமக்கு வைத்த நன்மைகளை அவர் கரத்திலிருந்து ஏற்ற வேலையில பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.